சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சன்னிதானம் செல்ல இயலாமல் ஏமாற்றத்துடன் ஆரியங்காவில் ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு ஊர் திரும்பினர். இதுவரை இல்லாத அளவில் கூட்ட நெரிசல் காணப்படுவதாக கூறிய பக்தர்கள் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பெரும் சிரமத்தை சந்தித்ததாக வேதனையுடன் தெரிவித்தனர். 40 வருஷமாக வந்து ஐயப்பனை பார்க்க எந்த முறையுமே எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இந்த முறை மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அதனால் நாங்கள் பார்க்க முடியாத பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஆரியங்காவில் வந்து நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீடு கிளம்புறோம். என்ன மாதிரி சிரமம்லாம் சந்திச்சிங்க இந்த வாட்டி? அதாவது தண்ணிக்கு வசதி இல்லை, லெட்டின் பாத்ரூம் போட்டு வசதி இல்லை. நாங்கள் ஒரு 23 பேர் வந்தோம் சாமி. சரி, ஐயனை பார்க்கலாம் தான் வந்து கிளம்பி, ஆனால் எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் போனோம், பம்பா வரைக்கும் போனோம். பம்பாவில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஏன்னா பம்பாவில் குளிக்கலாமான்னு பார்த்தா குளிக்க போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர் நின்று இருக்காங்க. எனக்கு முன்னாடி போனவங்களாம் சொன்னாங்க ஒரு 3 ஹவர்ஸாக நிற்கிறோம், ஒரு இன்ச்சு கூட நகரில். அதுவும் நாங்கள் சின்ன குழந்தைங்களாம் இட்டுன்னு வந்திருக்கோம். சின்ன குழந்தைங்கள வச்சு நாங்கள் போனோம்னா எதனா விபத்து எதனா ஏற்படுத்தினா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயனை பார்க்காம திரும்பி வந்துட்டோம். அங்கேருந்து ஆரியங்காவுக்கு போயிட்டு அங்கே நெய் அபிஷேகம் பண்ணிட்டு சாமி அங்கேருந்து நெய் காலெலாம் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வரட்டும். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்க வந்தோம். அங்கே கூட்டமாக இருந்ததுனால ஆரியங்கால் கோயிலுக்கு போய் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்.